வெள்ளரிக்காப்பட்டில ஒரு இடத்துல சித்ராங்கஜனுங்கிற பேர்ல ஒரு நெசவாளரும் அவரோட குடும்பமும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதுல இருந்து கிடைக்கிற வருமானத்தை வச்சு அன்றாட செலவுக்கு அவங்க பாடு திண்டாட்டமா தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் வறுமை, ஜனங்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த ஆடம்பர பிரியனும் தேவையில்லாம செலவு செய்யற சிம்பக மகாராஜா என்ன பண்றாருன்னா, ஜனங்களோட கஷ்டத்தை பத்தி எல்லாம் நினைக்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, தன்னோட ஆடம்பரமான வாழ்க்கையில எந்த குறையும் வரக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஒரு நாள் ராஜா ஒரு விளம்பரம் பண்ணாரு. உலகத்திலேயே ரொம்பவே அழகான பட்டு துணி நெய்து கொண்டு வரும் நெசவாளருக்கு 1000 தங்க காசுகள் பரிசாக கொடுக்கப்படும். பேரும் புகழும் சொத்து பத்துக்கும் ஆசைப்பட்டு ஏராளமான நெசவாளர்கள் அந்த நாட்டுக்கு வந்தாங்க. ஆனா யாருக்குமே அந்த ராஜாவை திருப்திப்படுத்தவே முடியல. நெய்தல் தொழில கெட்டிக்காரரா இருந்தாலும் அந்த சவால்ல சமாளிக்கிற தைரியம் எல்லாம் நம்ம சித்ராங்கஜனுக்கு இல்ல. ஆனா வாழ்க்கையில வறுமையும் கஷ்டமும் அதிகமாயிட்டே வந்ததும் அவன் கடைசியா ஒரு முடிவெடுத்தான். எவ்வளவுதான் நல்ல பட்டு நெய்தாலும் ராஜாவுக்கு அது கண்டிப்பா பிடிக்காது. அப்படிப்பட்ட அந்த ராஜாவுக்கு சரியான ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணுமே. அந்த ஆளோட ஆடம்பர செலவுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். ஒரு நாள் நல்ல உடைகள் எல்லாம் அணிஞ்சுகிட்டு ரொம்ப நல்ல முறையில ரெடியாயி ஒரு பெரிய நெசவாளர் வேஷத்துல சித்ராங்கஜன் நேரா அரண்மனைக்கு கிளம்பிட்டான். போற வழியில ஒரு மரத்தடியில ரொம்பவே சோர்ந்து போயிருக்கிற ஒரு சின்ன குழந்தைய பார்த்து சித்ராங்கஜன் ரொம்பவே வருத்தப்பட்டான். தன்னோட பையில இருந்து உணவு பொட்டலத்தை அந்த குழந்தை கையில கொடுத்தான். உன்னோட பேரு என்னப்பா? வீரு. கொஞ்சம் யோசிச்சாலும் கடைசியில அவன் அதை வாங்கிக்கிட்டான். அப்புறம் எதுவும் சொல்லாம எங்கேயோ ஓடி மாயமா மறைஞ்சிட்டான். அரண்மனைக்கு வந்த சித்ராங்கஜன் முதல்ல மந்திரிய போய் பார்த்தான். ஐயா, நான் சித்ராங்கஜன். பக்கத்து நாட்டுல நான் பெரிய லெவல்ல நெசவு தொழில் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு பட்டு சேலைய நானும் என்னோட நெசவு தொழிலாளர்களும் சேர்ந்து மகாராஜாவுக்காக நெய்து கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 100கணக்கான நெசவு தொழிலாளர்களும் இருக்காங்க. பட்டு துணிய நெய்ய ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு. அந்த அளவுக்கு விசேஷமான பட்டு துணியா? மகாராஜாவுக்கு தகவல் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பட்டு துணிய நேரடியா ஒரு தடவை பார்க்கணும். அதனால என்ன பிரபு, இப்பவே பார்க்கலாம். சித்ராங்கஜன் மந்திரிய கூப்பிட்டுக்கிட்டு அவன் எதுக்காக தயாரா இருந்தானோ அந்த கைத்தறி கூடத்துக்கு கூட்டிட்டு வந்தான். வாங்க. 100கணக்கான நெசவாளர்கள் துணிய நெய்யறத பார்த்து மந்திரி ஆச்சரியப்பட்டாரு. பிரபு, அங்க பாத்தீங்களா? அதுல இருக்கிறது தங்க காசுகள். அந்த பட்டு சேலையோட ஓரத்துல தெரியறது கொஞ்சம் சின்ன சின்ன ரத்னங்கள் தான். சித்ராங்கஜன் பட்டு துணிய பத்தி அடுக்கடுக்கா விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருந்தான். இந்த பட்டு சேலையோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதோட நெசவும் ரத்தினங்களும் ஒன்னும் இல்ல. புத்தி இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த பட்டு சேலைய கண்ணால பார்க்க முடியும். புத்தி இல்லாதவங்க கண்ணுக்கு தெரியாம மாயமா மறைஞ்சு போயிடும். சித்ராங்கஜா, இதுல இருக்கிற ரத்தினங்களோட ஒளிய பார்த்து என் கண்ணே கூசுது. உனக்கு 1000 இல்ல 10,000 தங்க காசுகள் தர சொல்லி நான் மகாராஜா கிட்ட சொல்றேன். அந்த அளவுக்கு வித்தியாசமான சேலையா? ஆமாம் பிரபு. அது மட்டும் இல்ல, புத்தி உள்ளவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அது பார்க்கவும் முடியும். அதுவும் ஒரு வகையில நல்லதா போச்சு. நாட்டுல எத்தனை புத்திசாலிங்க இருக்காங்கன்னு அந்த சேலைய கட்டிக்கிட்டு இருந்தாலே தெரிஞ்சிடும்ல. எது எப்படியோ அந்த சேலைய மொத்தமா போய் பாத்துடலாம்ல. உங்க விருப்பப்படியே மகாராஜா. ஆனா பட்டு சேலைய நெய்யறத கேள்விப்பட்டதுல இருந்து மகாராஜாவால சும்மாவே இருக்க முடியல. தன்னோட பரிவாரங்களோட ராஜா பட்டு சேலைய நெய்யறத பார்க்க கைத்தறி கூடத்துக்கே வந்துட்டாரு. அந்த பட்டு சேலையங்க ராஜா ஊத்து ஊத்து பார்த்தாரு. ஏதோ ஒரு விஷயம் குறையுதே. மகாராஜா, தங்க காசுல நெய்யற நூலை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமாமா, அது ரொம்ப மெல்லிசா போச்சோன்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆனா வைரங்கள் அட்டகாசமா இருக்கு. ராஜா மந்திரியையே போட்டு வாங்கினாரு. எது எப்படியோ ஒரு நல்ல நாள்ல இந்த துணியை நீங்க கட்டிக்கணும்.
அப்படின்னா என்னோட பிறந்த நாள் அன்னைக்கே இந்த துணியை போட்டுக்கிறேன். இதோட ராஜவீதி ஊர்வலமும் நடக்கட்டும், சரியா? அப்படியே ராஜாவோட பிறந்த நாளும் வந்துச்சு. சித்ராங்கஜனும் நெசவாளர்களும் பல மணி நேரமா ராஜாவுக்கு அந்த பட்டு துணிய கட்டிவிட்டாங்க. மந்திரியும் பரிவாரங்களும் துதி பாடுறவங்களும் ராஜாவோட புது உடைய புகழ்ந்து பாடினாங்க. அத கேட்டு தன்னையே மறந்த ராஜா சித்ராங்கஜனுக்கு பரிசா 10,000 தங்க காசுகள் கொடுத்தாரு. இல்லாத ஒரு பட்டு துணியை கட்டிக்கிட்டு வந்த ராஜாவை பார்த்து ஜனங்கள் கண்ண கசக்கி பல தடவை பார்த்தாங்க. ஆனா புத்தி இல்லைன்னு ஒத்துக்க ஜனங்க யாருமே தயாரா இல்ல. ராஜாவோட பட்டு துணிய அவங்க வான் அளவுக்கு புகழ்ந்தாங்க. அப்படி புகழ்ந்து பாடும் பாட்டை கேட்டுக்கிட்டே ஊர்வலம் முன்னாடி போனதும் ஒரு சின்ன குழந்தை சத்தம் போட்டு சொல்லிச்சு, ஐய, ராஜா துணி இல்லாம போயிட்டு இருக்காரு. ஜனங்கெல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த சின்ன குழந்தை வேற யாரும் இல்ல, வீருதான். ராஜா துணி இல்லாம போயிட்டு இருக்காரு. வீரு மறுபடியும் சத்தம் போட்டு சொன்னா. ஜனங்க கிசுகிசுப்பா பேச ஆரம்பிச்சாங்க. ராஜா துணி எதுவும் கட்டிக்கலையாமே, ராஜா நிர்வாணமா இருக்காரு, ராஜா துணி ஏதும் போட்டுக்கல. ஜனங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்வலத்துல ராஜா அசிங்கப்பட்டாரு. அதுக்கு காரணமான அந்த சின்ன குழந்தைய தேடி படை வீரர்கள் நாலா பக்கமும் தேட ஆரம்பிச்சாங்க. தனக்கு இந்த சௌபாகியம் கிடைக்க காரணமா இருந்தது வீருன்னு நம்பின சித்ராங்கஜன் அவனை தேடி நடந்துகிட்டே இருந்தாரு. ஆனா வீரு எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியல. வர்தன சிங்காரன்
வெள்ளரிக்காப்பட்டியில ஒரு இடத்துல சுதர்சனங்கிற பேர்ல ஒரு சரியான சோம்பேறி வாழ்ந்துட்டு இருந்தா. வேலை செஞ்சு வாழ கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம இருந்த அந்த சுதர்சனன் தினமும் காலையில பிச்சை எடுக்க கிளம்பிடுவான். கிடைக்கிற அரிசியோ அவலையோ வாங்கிக்கிட்டு போய் சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறதுதான் அவனோட வழக்கம். அப்படி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவன் வழியில அந்த வீருவ பார்த்தான். ஆனா வீரு வந்ததுக்கு அப்புறம் சுதர்சனுக்கு வேலை அதிகமாயிடுச்சு, சோம்பேறித்தனமும் அதிகமாயிடுச்சு. அதனால வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீரு கிட்ட ஒப்படைச்சிட்டான். ஒரு நாள் பணக்காரனான ஒரு வியாபாரி சுதர்சனுக்கு ஒரு மூட்டை நிறைய அரிசியை கொடுத்தான். இப்படி தினமும் வந்து கை நீட்டாம ஏதாவது வேலை வெட்டி செஞ்சு வாழலாம்ல, இந்தா இதை எடுத்துட்டு போய் பலகாரம் செஞ்சு வியாபாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழிய பாரு, அதுக்கப்புறம் அந்தஸ்தா ஒரு வாழ்க்கை வாழப்பாரு. இதுல பலகாரம் செய்யணுமாம்ல, எவன் இந்த வேலையெல்லாம் செய்யறது? வீட்டுக்கு வந்த சுதர்சனன் அன்னைக்கு கிடைச்ச ஒரு நெய் அதிரசத்தை வீருக்கு கொடுத்தான். வேலையெல்லாம் செஞ்சு சோர்ந்து போயிருந்த வீரு அதை ருசிச்சு சாப்பிட்டான். சுதர்சனன் எடுத்துட்டு வந்த அரிசிய உரியில கட்டி தொங்க விட்டதுக்கு அப்புறம் உடல் சோர்வை தீக்க பாய விரிச்சு படுத்துட்டான். வீருவையும் தன் கூட வந்து படுத்துக்க சொன்னா. டயர்டா இருந்ததால பாவம் வீரு படுத்ததுமே அசந்து தூங்கிட்டான். அந்த வியாபாரி அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. இல்லனா பலகாரத்தை செஞ்சு விற்க சொல்லுவானா? இப்ப இந்த பலகாரத்தை செஞ்சு வித்தா பெருசா என்ன கிடைக்க போகுது? சுதர்சனன் இந்த விஷயத்த பத்தி பல வகையில யோசிச்சுட்டு இருந்தான். இப்படி சும்மா படுத்துக்கிட்டு பகல் கனவு காண்றது சுதர்சனனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. நான் இந்த அரிசிய பஞ்சம் வர நேரத்துல வித்துருவேன். டபுள் ரேட்டுக்கு வித்தனா நிறைய பணம் கிடைக்கும்ல. சுதர்சனன் திடீர்னு தன்னோட கனவு உலகத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அந்த அரிசிய வித்த காசை வச்சு நிறைய கோழி குஞ்சுங்களை வாங்கினான். அது பெருசானதுக்கு அப்புறம் போட்ட முட்டையெல்லாம் தினமும் எடுப்பான். அந்த முட்டையெல்லாம் வித்து 2 ஆடுகளை வாங்குவான். அதுக்கப்புறம் சொல்லணுமா, 2 ஆடு பெருத்து பெருகி ஆட்டு மந்தையாவே மாறிடுச்சு. அதுல இருந்து நிறைய ஆடுகளை வித்து பசுமாடை வாங்குவான். பசுமாடுகள் நிறைய ஆகும்போது எரும மாடை வாங்குவான். எரும மாடுகளை வித்து வெள்ளை நிற குதிரைய வாங்குவேன். அந்த வெள்ளை குதிரைகள் எல்லாம் பெருத்து பெருகி ஏகப்பட்ட குதிரைகள் ஆயிடும். அப்புறம் அந்த குதிரைகளை எல்லாம் வித்து தங்க நாணயங்களை சம்பாதிச்சிருவேன். அதுக்கப்புறம் சொல்லவா வேணும், அட்டகாசமான ஒரு தங்க மாளிகையே நான் கட்டிடுவேன். ஓ, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வீட கட்டி முடிச்சிட்டு அந்த வியாபாரியோட அழகான பொண்ண நான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் எனக்கு கெட்டிக்காரனான ஒரு புள்ளையும் பிறப்பான். அப்படி நாங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்னோட புள்ள அவங்க அம்மா செஞ்ச ஒரு நெய் அதிரசத்தை எடுத்துக்கிட்டு ஓடி வந்தா. ஆனா இத பாத்துக்கிட்டு இருந்த சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்த ஒரு காக்கா பின்னாடியே பறந்து வந்து அந்த அதிரசத்தை தட்டி பறிக்க முயற்சி பண்ணும்.
நான் அந்த காக்காவை விரட்ட சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா காக்கா கண்டுக்கவே இல்லை. அந்த நேரத்துலன்னா அங்க இருந்த ஒரு குச்சியை எடுத்து காக்காவை விரட்டுறதுக்காக கூரையில பலமா அடிச்சு சத்தம் போடுவேன். ஐயோ! அதிர்ந்து போய் எழுந்த வீரு மாவுல குளிச்சு நிக்கிற ரூபத்தை பார்த்து பயந்து தலை தெறிக்க வெளியில ஓடிட்டான். வீரு, கொஞ்சம் நில்லு, இது நான் தான், சுதர்சனன். என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? அதுக்குள்ள வீரு எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சிட்டான். அவன் செஞ்ச முட்டாள்தனமான காரியத்தை நினைச்சு சுதர்சனன் மனம் ஒடிஞ்சு போய் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். கிருஷ்ணனை மொத்தமாய் ஏமாத்த பார்ப்பது திருடர்கள் 3 பேர் ஒன்று கூடி. ஒன்னாம் திருடனோ தான் வந்து கேட்கிற நாயினை தூக்கிட்ட எங்க போற? தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார், நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். நாயின கேட்டதும் நம்மொரு கிருஷ்ணனின் நெஞ்சிலே வெள்ளமாயிடே இறங்க பதுங்கியே நின்றுதான் வேடிக்கை பார்த்தனர் குழம்பிய கிருஷ்ணனின் முக வடிவை. தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார், நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். இரண்டாமல் சோதிக்க செத்த பசுவினை தோளிலே சுமந்து எங்க போற? தோளில் இருப்பது செத்த பசுவின் கிருஷ்ணனும் எல்லாமாய் தான் திரும்ப. தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார், நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். முன்னேறி போகையில் 3ஆம் ஆழம் தான் மூக்கில் விரல் வச்ச கேள்வி கேட்க கஷ்டத்தை பாறைய கழுதையை சுமந்துதான் எங்குதான் எல்லாம் அணியும் போற. தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார், நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். மூவரும் சொன்னதும் தோளில் இருப்பது ஆடல்ல என்றுதான் எண்ணிவிட ஆட்டை இறக்கி நம்மொரு கிருஷ்ணனோ வேகமாய் வீட்டுக்கு ஓடி போக. தமிழக நாட்டிலே நம்மொரு கிருஷ்ணனோ வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார், நல்ல வெள்ளாட்டு குட்டியை வாங்கினார். திருடர்கள் மூவரும் ஆட்டினை பிடித்து மார்க்கெட்டில் விற்றிட கொண்டு போக அறிவில்லா மனிதர்கள் யோசிக்க மறந்துட்ட ஏமாற்றம் மட்டுமே தான் கிடைக்கும். திருடர்கள் மூவரும் ஆட்டினை பிடித்து தான் மார்க்கெட்டில் விற்றிட கொண்டு போக அறிவில்லா மனிதர்கள் யோசிக்க மறந்துட்ட ஏமாற்றம் மட்டுமே தான் கிடைக்கும். வெள்ளரிக்காய்பட்டியில ராஜாவா இருந்த செம்பக மகாராஜாவோட அரண்மனையில
ஒரு நாள் ஒரு திருடன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தான். பிரபு, நான் நேத்துக்கு என் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்ல திருட போனப்போ வீட்ல உள்ள ஜன்னல் கழண்டு விழுந்து என் காலில அடிபட்டுடுச்சு. நான் இப்போ திருட முடியாத நிலைமையில இருக்கேன். என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்க தான் சரியான தண்டனை கொடுக்கணும். செம்பக மகாராஜா மந்திரிய கூப்பிட்டாரு. அவன் சொல்றதும் நியாயம்தான். இப்ப நம்ம என்ன பண்றது? இவனோட பக்கத்து வீட்டுக்காரனை உடனே இங்க வர சொல்லிடலாம். சேனாதிபதி ராஜா, இவனோட பக்கத்து வீட்டுக்காரனை கைது செஞ்சு இங்க கொண்டு வா. சரிங்க ராஜா. பக்கத்துல இருக்கிற படை வீரர்களை பார்த்து சேனாதிபதி சொன்னாரு. படை வீரர்கள் சில நிமிஷத்திலேயே பக்கத்து வீட்டுக்காரனை கைது செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. உன்னோட வீட்டு ஜன்னல் இடிஞ்சு விழுந்துதான் இவன் காலில் அடிபட்டுடுச்சு. மகாராஜா, இவன் ஒரு திருடன். இந்த ஆளு என் வீட்டுல திருடுறதுக்கு ஏறி வந்தப்பதான் ஜன்னல் இடிஞ்சு விழுந்துடுச்சு. அதெல்லாம் இங்க பிரச்சனை இல்ல. அந்த ஜன்னல் உன்னோடது தானே? ஆமா. அப்ப இந்த ஆளை கழுமரத்துல ஏத்துங்க. ஐயோ, என்ன காப்பாத்துங்க மகாராஜா. ஜன்னல் என்னோடதா இருந்தாலும் அத பிக்ஸ் பண்ணது மேஸ்திரி தான். அதனால நான் குற்றவாளி இல்ல. என்னோட வீட்டை கட்டி தந்த மேஸ்திரி தான். என்ன காப்பாத்துங்க பிரபு. அந்த ஆள் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு. வீடு கட்டின மேஸ்திரி தான் குற்றவாளி. அதுவும் சரிதான். அப்படின்னா அந்த வீட்டை கட்டின மேஸ்திரி கைது செய்யுங்க. சேனாதிபதி. நீதானே இந்த ஆளுக்கு வீடு கட்டி கொடுத்தது? ஆமா மகாராஜா. நல்லா இருக்கு. அந்த ஆளு வீட்டு ஜன்னல் விழுந்து இதோ இந்த அப்பாவியான திருடனோட கால்ல அடிபட்டுடுச்சு. அந்த ஆள் இப்ப எதையும் திருடி வாழ முடியாத ஒரு நிலைமையில இருக்காரு. அதனால வீட கட்டி கொடுத்த உனக்கு அதுக்கேத்த தண்டனைய வழங்க போறேன். இவனை கழுமரத்துல ஏத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க பிரபு. நான் வீடு கட்டிட்டு இருந்த நேரத்துல அழகான சிகப்பு சேலைய கட்டிக்கிட்டு ஒரு பெண்மணி அந்த பக்கம் வந்தாங்க. நான் அவ அழக ரசிச்சுக்கிட்டே ஜன்னல பிக்ஸ் பண்ணும்போது கரெக்டா செட் ஆகாம போயிடுச்சு. இதுல என்னோட தப்பு இல்லையே. அந்த பெண் தானே குற்றவாளி. என்ன காப்பாத்துங்க பிரபு. அதுவும் ஒரு வகையில சரிதான். மந்திரி தலையாட்டினாரு. சேனாதிபதி, சீக்கிரம் அந்த பெண்மணிய கைது செஞ்சு கொண்டு வா. நீதான் இந்த ஆளு வீடு கட்டிட்டு இருந்தப்போ சிகப்பு கலர் சேலைய கட்டிட்டு அந்த வழியா போனது? ஆமா மகாராஜா. ஆனா உன்னோட இந்த சிகப்பு சேலையாலதான் இந்த மேஸ்திரியோட கவனம் செதறி ஜன்னல் கரெக்டா பிக்ஸ் ஆகாம போயிடுச்சு. ஜன்னல் விழுந்து திருட வந்த அந்த அப்பாவி திருடனோட காலில அடிபட்டுடுச்சு. இதுக்கு சரியான தண்டனையை நான் உனக்கு தந்தே ஆகணும். இவள கழுமரத்துல ஏத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க மகாராஜா. என்னோட இந்த சேலைக்கு அழகையும் கலரையும் கொடுத்தது இத செஞ்சவன் தானே. அதனால நான் குற்றவாளி இல்ல. என்னோட சேலைய நெசவு செஞ்ச அந்த நெசவாளன் தான் குற்றவாளி. என்ன காப்பாத்துங்க ராஜா. தயவு செஞ்சு காப்பாத்துங்க. அவங்க சொல்றதும் சரிதான். அப்ப அந்த நெசவாளனை கூட்டிட்டு வா சேனாதிபதி. படை வீரர்கள் நிமிஷ நேரத்துல நெசவாளனான சித்ராங்கஜனை கூட்டிட்டு வந்துட்டாங்க. நீங்க தான் இதோ நிக்கிற இந்த பெண்மணியோட சிகப்பு சேலைய நெய்ததா? ஆமா மகாராஜா. இவங்க என்கிட்ட இருந்து சேலைய வாங்கினது ஞாபகம் இருக்கு. என்ன ஒரு அகங்காரம்! நீ நெசவு செஞ்ச சிகப்பு நிற சேலையால வீடு கட்டிட்டு இருந்த இவருக்கு கவனம் செதறி ஜன்னல் பிக்ஸ் ஆகாம போச்சு. ஜன்னல் விழுந்து திருடுறதுக்காக ஏறின திருடனோட கால்ல அடிபட்டுருச்சு. இதுக்கேத்த தண்டனையை நான் உனக்கு தராம விட மாட்டேன். சேனாதிபதி, இவனை கூட்டிட்டு போய் கழுமரத்துல ஏத்து. ஐயோ, எதுக்காக என்ன தூக்குல போடணும்? நான் அப்படி என்ன தப்பு பண்ண மகாராஜா? என்னோட பொண்டாட்டியையும் புள்ளையையும் அனாதையாக்கிடாதீங்க பிரபு, அனாதையாக்கிடாதீங்க. சித்ராங்கஜனோட யாசகம் எதுவும் ராஜாவோட காதுல விழவே இல்ல. சித்ராங்கஜனை தூக்குல போட ஆளுங்க வந்துட்டாங்க. தூக்கு கயிறை சரி பண்ணிட்டாங்க. கழுமரத்துக்கிட்ட கூட்டிட்டு போன சித்ராங்கஜனை மரண தண்டனை கொடுக்க வந்த ஆளும் உத்து பார்த்தான். இந்த ஆளு தூக்குல போட முடியாது. என்ன விஷயம்? அந்த ஆளோட கழுத்து ரொம்ப சின்னதா இருக்கு. முடிச்சு சரியா விழாது. அதனால இந்த ஆளு சாகவும் மாட்டான். சேனாதிபதி, ராஜா, தண்டனைய கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஆனா எப்படி மகாராஜா? தூக்கு கைத்துக்கு ஏத்த கழுத்து உள்ள ஒரு ஆள இந்த ஆளு வீட்ல இருந்து கூட்டிட்டு வாங்க. பிரபு, அப்படின்னா நெசவாளனோட பிள்ளைய நான் கூட்டிட்டு வரவா? அப்படியே செய்.
ராஜாவோட கட்டளையை கேட்டு சித்ராங்கஜன் சுயநினைவை இழந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். படை வீரர்கள் உடனே சித்ராங்கஜனோட வளர்ப்பு பிள்ளையான வீருவ கூட்டிட்டு வந்தாங்க. இவனை பார்த்ததும் மரண தண்டனை கொடுக்க வந்த ஆளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இவனோட கழுத்து கெட்டியாதான் இருக்கு. குழந்தையோட சந்தோஷத்தை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. சந்தோஷத்தோட கழுமரத்துல ஏற போற ஒரு ஆள நான் முதல் முறையா இன்னைக்குதான் பாக்குறேன். அதுக்கான காரணம் என்ன? எப்படி நான் சந்தோஷப்படாம இருக்க முடியும்? இன்னைக்கு சொர்க்கவாசல் திறந்து வச்சிருக்கிற ஏகாதசி நாள். இன்னைக்கு செத்து போனா உடலோட சொர்க்கத்துக்கு போயிடலாம். அப்புறம் சொல்லணுமா, ராஜாவுக்கு கூட கிடைக்காத சொகுசான தங்குமிடம், விதவிதமான உணவு, பணம் எல்லாமே கிடைக்கும். சேனாதிபதி ஆச்சரியமா வீருவ உத்து பார்த்தான். பாத்துக்கிட்டே நிக்காம சீக்கிரமா தண்டனையை நிறைவேத்துங்க. உடலோட சொர்க்கத்துக்கு போலான்னா இந்த குழந்தைக்கு பதிலா என்ன தூக்குல போடுங்க. குழந்தைக்கு மரணம் சம்பவிக்க காலம் இருக்குல்ல, அப்படின்னா சேனாதிபதியா இருக்கிற நான் சொர்க்கத்துக்கு போலாமே, என் கழுத்துல தூக்க போடு. மந்திரி நான் இருக்கும்போது சேனாதிபதி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த செம்பக மகாராஜா அந்த பக்கமா ஓடி வந்தாரு. சொர்க்கத்துக்கு உடலோட போக முடியும்னா அதுக்கு நீங்க யாரும் போட்டி போட வேண்டாம். ராஜாவா இருக்கிற நான் தான் அதுக்கு முழு தகுதியானவன். அந்த கயிறை என் கழுத்துல மாட்டி விடுங்க. அத பார்த்த அங்கிருந்த அத்தனை பேரும் வாயடிச்சு போய் நின்னுட்டாங்க. இதுக்கு நடுவுல வீரு ஓடி போய் சித்ராங்கஜனை தட்டி எழுப்புனான். வாங்கப்பா வாங்க, நாம முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சிடலாம். இந்த வெள்ளரிக்கா பட்டியில இதே மாதிரி 1000 முட்டாள்தனங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். வீரு சித்ராங்கஜனையும் கூட்டிக்கிட்டு கழுமரத்துல இருந்து தப்பிச்ச நிம்மதியோட ரொம்ப வேகமா அவனோட வீட்டை நோக்கி ஓடினான். வெள்ளரிக்கா பட்டியில இருக்கிற மகாராஜா காலம் ஆயிட்டாரு. 1 மாசம் வரைக்கும் ஜனங்க எல்லாம் ரொம்ப துக்கத்தோடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜமாதாவும் பரிவாரங்களும் புதுசா ஒரு ராஜாவை கண்டுபிடிக்கிற முயற்சிய ஆரம்பிச்சாங்க. காரணம், ஏற்கனவே இருந்த மகாராஜாவுக்கு வாரிசுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ராஜமாதாவோட கட்டளைப்படி மந்திரி அதுக்காக ஒரு ரிஷிய பார்க்க போனாரு. கொஞ்ச நேரம் தியானத்துல இருந்ததுக்கு அப்புறம் அந்த முனிவர் மந்திரிக்கு ஒரு வழிய சொல்லி கொடுத்தாரு. காற்றையும் நெருப்பையும் நீரையும் ஒரே மாதிரி கட்டுக்குள்ள கொண்டு வரவன் தான் வெள்ளரிக்கா பட்டிக்கு ராஜாவாக சகல தகுதியும் கொண்டவன். அப்படி ஒரு ஆள் இந்த நாட்டிலேயே இருக்கான். அந்த ஆளை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. மந்திரி அந்த விஷயத்த ராஜா மாதா கிட்ட தெரியப்படுத்தினாரு. அந்த ரிஷி சொன்ன மாதிரி திறமையுள்ள ஆளை தேடி கண்டுபிடிக்க நாடு முழுக்க வலை வீசி தேட ராஜமாதா கட்டளையிட்டாங்க. படை வீரர்கள் நாடு முழுக்க விளம்பரம் செஞ்சாங்க. ராஜமாதாவின் கட்டளைப்படி வெள்ளரிக்காய் பட்டியில இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு தகவல் சொல்றோம். என்ன தகவல்னா, காற்றையும் நெருப்பையும் நீரையும் ஒரே மாதிரி கட்டுப்படுத்துற திறமை உள்ள யாராவது இந்த ஊர்ல இருந்தாங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா திறமையை நிரூபிச்சு உடனே ராஜசபைக்கு வந்தாகணும். அவங்க அந்த திறமையை நிரூபிச்சுட்டாங்கன்னா அந்த நபரை வெள்ளரிக்காய் பட்டியோட ராஜாவா பதவி ஏற்கப்படலான்னு இதன் மூலமா உங்க அனைவருக்கும் தெரியப்படுத்துறோம். இத கேட்ட ஜனங்க முதல்ல ரொம்ப ஆச்சரியப்பட்டாலும் கையில கிடைச்ச இந்த வாய்ப்பை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. அப்படி ராஜாவாகணும்னு ஆசைப்பட்ட பல பேரு காற்றையும் நெருப்பையும் நீரையும் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பல பேரு அந்த முயற்சியை பாதியிலேயே கைவிட்டுட்டாங்க.
மீதி இருக்கிறவங்க கடைசி நிமிஷத்துல தப்பிச்சதே பெரிய விஷயம்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல வீரு என்னடான்னா சித்ராங்கஜனோட வீட்டுல எல்லாருக்கும் செல்ல பிள்ளையா அந்த வீட்டோட இளைய பிள்ளையா வளர்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் குழந்தைங்க கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தாங்க. கலரை கலந்து வைக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு பெரிய பானைக்குள்ளதான் வீரு போய் பதுங்கி இருந்தா. அந்த நேரம் அது வழியா ஒரு திருடன் மெதுவா பதுங்கி வந்தா. திருட அந்த பெரிய பானைய பார்த்ததும் அவனுக்கே தெரியாம ஒரு ஆசை வந்துடுச்சு. அதுக்குள்ள வீரு இருக்காங்கிற விஷயம் தெரியாம அந்த பானையை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அடடா, என்ன இது? தட்டு முட்டுன்னு சத்தம் கேக்குது. ஒருவேளை பாம்பா இருக்குமோ? உருண்டு போன அந்த பானை ஒரு சாக்கு பையில மாட்டிக்கிட்டு அங்கிருந்த ஒரு புதர்ல வந்து இடிச்சு நின்னுச்சு. அந்த புதருக்கு முன்னாடி ஒரு புலி படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. பானை அசையறத பார்த்ததும் கிட்ட வந்து செக் பண்ணி பார்த்துச்சு. இதுக்குள்ள ஏதோ ஒரு முட்டாள் பையன் வந்து மாட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தான். புலி அந்த பானைய கடிச்சு தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு. ஐயோ, காட்டுத்தீ! என்னோட குழந்தைங்க! நெருப்பு உருண்டையா உருண்டு போன அந்த பானை ஒரு அருவியில போய் விழுந்துச்சு. அருவியோட நீரோட்டத்துல மிதந்து போன அந்த பானை ஒரு நீர்வீழ்ச்சியில போய் விழுந்துச்சு. தண்ணிக்குள்ள இருந்து மிதந்து வந்த அந்த பானை ஒரு பாறை மேல மோதி சொக்கு நூறா உடைஞ்சது. பாறை மேல ஏறி உட்கார்ந்த வீருவ ஒரு பருந்து வந்து கொத்தி தூக்கிட்டு போயிடுச்சு. வானத்துல பறக்கிறது வீருவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. அவன் சாகசமா அந்த பருந்து மேல ஏறி போய் உட்கார்ந்துகிட்டான். ஆனா அந்த பருந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. போதா குறைக்கு எதிர்பார்த்ததை விட வீரு ரொம்ப வெயிட் அதிகம். எப்படியாவது அந்த பையனை கீழே தள்ளி விடுறதுக்காக பருந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. விழாம இருக்கிறதுக்காக வீருவும் முயற்சி பண்ணான். வீருவை தேடி அவங்க வீட்டு ஆளுங்களும் ராஜாவை கண்டுபிடிக்க முடியாத மந்திரியும் அவங்க ஆளுங்களும் மறுபடியும் அந்த ரிஷிய தேடி வந்தாங்க. தங்களோட பிரச்சனைக்கு அவரால ஏதாவது ஒரு தீர்வு சொல்ல முடியும்னு நம்பி அவங்க வந்தாங்க. நடந்த எல்லா சம்பவத்தையுமே ஞான திருஷ்டியால தெரிஞ்சுக்கிட்ட ரிஷி வீருக்கு ராஜாவாக எல்லா தகுதியும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. சித்ராங்கஜனும் அவனோட குடும்பமும் வீருக்கு ஏற்பட்ட அதிர்ஷ்டத்தை நினைச்சு ரொம்பவும் மகிழ்ச்சியோட கொண்டாடினாங்க. அப்படிதான் வீரு வெள்ளரிக்காப்பட்டியோட புது ராஜாவாக அரண்மனையை நோக்கி புறப்பட்டான். வெள்ளரிக்காப்பட்டியில புது ராஜாவா வாழ்ந்துட்டு இருந்தாலும் வீரு இப்ப கூட விளையாட்டுத்தனமும் குறும்புத்தனமும் நிறைஞ்ச ஒரு சின்ன குழந்தைதான். வளர்ப்பு தந்தையான சித்ராங்கஜனும் வீட்டு ஆளுங்களும் தான் அவன் மனசுக்குள்ள நிறைஞ்சு இருக்காங்க. வீரு தங்கம், பாரு, கண்ணை திறந்து பாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுப்பா, எழுந்திருடா செல்லம். அண்ணனும் அக்காவும் வீருவ தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்புனாங்க. கனவுல இருந்து அதிர்ச்சியோட எழுந்த வீரு பார்த்தது ராஜமாதாவதான். யாரு அது?
அப்ப நீதான் என்ன பயமுறுத்தினியா? உன்னை நான் என்ன பண்றேன் பாரு. ஐயோ! சரி, இந்தா சாப்பிடு. வீரு, ராஜமாதாவோட சத்தத்தை கேட்டு குரங்கு ஓடி ஒளிஞ்சிருச்சு. அந்த ரூமே அலங்கோலமா இருக்கிறத பார்த்து ராஜமாதா உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டாங்க. வீரு கண்ணா, இன்னுமா எழுந்திருக்கல? ராஜசபையில எல்லாரும் வந்துட்டாங்க. இதுக்கு மேல லேட் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ராஜமாதா வீருவ குளிப்பாட்டி ரெடி பண்ணி சிம்மாசனத்துல கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ராஜசபையில மந்திரியும் சேனாதிபதியும் பரிவாரங்களும் ராஜாவோட கட்டளைக்காக ஆடாம அசையாம காத்துட்டு இருந்தாங்க. கண்ணா, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல. அந்த நேரத்துல ஒரு மரம் வெட்டுறவன் ராஜாவை பார்க்க ராஜசபைக்கு வந்துட்டான். மந்திரி அவன்கிட்ட என்ன விஷயம்னு கேட்டாரு. மகாராஜா, காலையில இருந்து ஒரு சின்ன குரங்கு எங்களை எந்த வேலையும் செய்ய விடாம தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. குரங்குத்தனம் பண்ற ஒரு குட்டி குரங்கு அவங்கள தொந்தரவு பண்ணத பத்தியும், மரத்துக்கு இடையில வச்சிருந்த அந்த ஆப்ப கழட்டி குரங்கோட வாலு செதஞ்சு போன விஷயத்தையும் மரம் வெட்டுற ஆளு விவரமா சொன்னான். கதறி அழுதுட்டு இருந்த குரங்க இன்னொரு மரம் வெட்டுற ஆளு கையில தூக்கிட்டு கொண்டு வந்தான். இவனுக்கு நல்ல தண்டனை கிடைச்சும் எங்களை விட்டு போக மாட்டேங்கிறான். இவன் அழுக சத்தத்தால எங்களால நிம்மதியா வேலை செய்ய முடியல. தயவு செஞ்சு எங்களோட இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க மகாராஜா. அந்த குரங்க காட்டுனதும் வீரு அவனை அடையாளம் கண்டுகிட்டான். அப்புறம் வீரு ரொம்பவே வருத்தப்பட்டான். கீகி, அத கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீருவோட கவனிப்பால கீக்கியோட வால் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடுச்சு. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. ஒன்னா சாப்பிடுறது, விளையாடுறது, தூங்குறது இதெல்லாம் வழக்கமாயிடுச்சு. ரெண்டு பேரோட கட்டுக்கடங்காத குறும்புத்தனத்தால அங்கிருந்த நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ராஜாவை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாதில்ல. ஒரு தடவை விளையாட்டுக்கு நடுவுல தண்ணியில விழுந்த வீருவ கீக்கி ரொம்ப சாதுரியமா காப்பாத்தினா. அப்பதான் ராஜமாதா கீக்கிய வீருவோட அங்க ரட்சகனா நியமிச்சாங்க. கீக்கி என்னடானா படை வீரர்களோட சட்டையையும் தொப்பியையும் போட்டுக்கிட்டு கையில ஒரு கொம்போட எந்நேரமும் வீரு கூடவே நடந்துட்டு இருந்தான். கீக்கியோட அகங்காரமும் குறும்புத்தனமும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. வீருவை தவிர வேற யாராலையும் அவளை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அரண்மனையில இருக்கிற எல்லாரோட நிம்மதியும் கெட்டு போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு விளையாடி சோர்வா இருந்த வீருக்கு வழக்கத்துக்கு மாறா நல்ல தூக்கம் வந்துடுச்சு. கீக்கி, எனக்கு தூக்கம் வருது, என்னை யாரும் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கோ. கீக்கி தலையாட்டி ஒத்துக்கிட்டான்.
அவனும் உற்சாகத்தோட வீருவுக்கு காவலுக்கு நின்னான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஈ பறந்து வந்து வீருவோட மூக்கு நுனியில உட்கார்ந்துச்சு. விரட்டி விட்டதும் மறுபடியும் அது வந்து கன்னத்துல உட்கார்ந்துருச்சு. கீக்கி அதை விரட்டி விடும் போதெல்லாம் அந்த ஈயும் அடம் பிடிச்சு திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அது கீக்கியையும் தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. கீக்கியோட கண்ட்ரோலே கைய விட்டு போயிடுச்சு. ஈ அடிக்கிறதுக்காக கொம்ப எடுத்து ஓங்குனா. கீக்கி வேண்டாம். ஏய் கீக்கி, நீ என்ன காரியம் பண்ணிட்ட? ராஜமாதாவுக்கு அப்பதான் ஒரு குரங்க பாடிகார்டா பிக்ஸ் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சுது. கீக்கிக்கு தான் இனிமே அங்க நின்னா என்ன ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. அவன் படை வீரனோட சட்டை தொப்பி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வெள்ளரிக்கா பட்டிய விட்டே ஓடி தப்பிச்சிட்டான்.